Hi all, I'm Ranjana Kumravin. நீங்க இந்த 2026ல ஹோம் லோனோ கார் லோனோ இல்ல பர்சனல் லோனோ எடுக்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 2025க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்திருந்த லோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பேமெண்ட் நீங்க ப்ரீ க்ளோஷர் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு பெனாலிட்டி வரும். அதே மாதிரி பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சோ இப்ப வந்துட்டு 2026ல வந்துட்டு நீங்க லோன் வந்துட்டு எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க எப்ப வேணாலும் அந்த லோனை வித்தவுட் எனி பெனாலிட்டி நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு லோன் எடுத்ததுல இருந்து இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் விட முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க எடுக்க போற லோன் வந்து பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தா இந்த பெனிஃபிட் நான் சொன்ன எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது. இதுவே நீங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க லோன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். சோ நீங்க கார் லோன் ஹோம் லோன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பெனிஃபிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸ்க்கு வந்துட்டு நீங்க சஞ்சனா எம்எஃப் வெல்த் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.